ஹலோ மக்களே! எத்தன பேருக்கு மகாபாரதம் பிடிக்கும்? மகாபாரதம் ஒரு கதையா பார்க்காம, அது நம்முடைய வாழ்க்கையா பார்த்தா, நெறைய பாடங்கள் அதுலேருந்து நம்ம கத்துக்கலாம். ஒரு வாட்டி கிருஷ்ணன் அரண்மனையில இருக்கும்போது, துரியோதனனும், யுதிஷ்டரும் வந்தாங்க. எதுக்காக? போர்ல நீங்க அவங்க பக்கமா, எங்க பக்கமான்ற கேட்கறதுக்காக வந்தாங்க. துரியோதனன் வந்தான். ஆஸ் யூசுவல் என்ன பண்ணுவான்? உங்களுக்கே தெரியும். இத மைண்டில் வச்சுக்கிட்ட கிருஷ்ணன் அவருடைய லீலையை ஆரம்பித்தார். உக்காந்துருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் பள்ளி கொண்டு இருந்தார் ஊஞ்சலில். அப்போது அங்கேருந்து வந்த துரியோதனன் அவருடைய தலைமாட்டில் போய் உக்காந்தார். இதே யுதிஷ்டர் அவர் கால் மாட்டில் போய் உக்காந்தார். இதுலேருந்தே தெரியுதா ஒரு மனுஷனுக்கு தலகணம் எப்படி இருக்கணும். நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம கடவுளில் பாதங்களை தானே போய் பண்ணிடுறோம். அவங்க தலைமாட்டிலேயே போய் உட்காடுறோம். அதே மாதிரி தான் துரியோதனன் அவனோட குணத்தை காமிக்கணும்ல, காமிச்சிட்டான். ஸோ இப்போ டைரெக்டாக கிருஷ்ணனால் துரியோதனனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா அவனை பற்றி தெரியும். ஏன்னா அவர் கூட இருக்கிறது சகுனி. ஸோ நான் எல்லாருக்குமே தெரியும் எப்பவுமே தர்மம் பக்கத்தில் தான் கடவுள் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு 2 பேருக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டார். துரியோதனா, உனக்கு மக்களை பார்த்தா எப்படி தோணுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு துரியோதனன் சொன்னான், கிருஷ்ணா, எந்த மனிதர்களை பார்த்தாலும் எனக்கு கெட்டவர்களாகவே தெரிகிறாங்க. யாரையும் இந்த உலகத்தில் நம்ப முடியல. எல்லாம் ஏமாத்துக்காரங்களாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அதே யுதிஷ்டர் என்ன சொல்லுவார், கிருஷ்ணா, எனக்கு யாரை பார்த்தாலும் நல்லவர்களாகவே தான் தெரிகிறாங்க. ஒருவேளை அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை, அவர்களுக்கு ஏற்பட்ட சில வழிகள்னால அவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் பிறக்கும் போது எல்லா மனிதனும் நல்லவனே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவனை மட்டும்தான் என் கண்ணுக்கு அவங்க தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது போதுமே. துரியோதனா, நான் சொன்ன கேள்விக்கு உன்னுடைய பதில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. அதனால் யுதிஷ்டர் பக்கம் நிற்கலான்னு, அதாவது பாண்டவர்கள் பக்கம் நிற்கலான்ட்டு நான் முடிவு எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன் பக்கம் ஒரு படையே இருக்குது. பாண்டவர்களுக்கு என்னை விட்டால் யார் இருக்கா அப்படின்னு சொல்லுவார். அதனால் என்ன பண்ணுவார் துரியோதன? ஆஸ் யூஷுவல் கோபம். இது எனக்கு தெரியும். எங்கள் மாமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன். ரொம்ப நன்றி கிருஷ்ணா அப்படின்னு கோபமாக போயிடுவார். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம கண் எப்படி யாரை எந்த கோணத்தில் பார்க்குதோ அந்த கோணமாக தான் அவங்க சித்தரிக்கப்படுறாங்க. நல்லவராக பார்த்தா நல்லவன், கெட்டவனாக பார்த்தா கெட்டவன். ஸோ இந்த மாதிரி நிறைய மகாபாரதத்தில் கோடிக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொட்டி கிடக்கு. இன்றைக்காவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது ஒரே ஒரு வாட்டி சும்மா மகாபாரதத்தை புரட்டி பாருங்கள். இல்லைன்னா மகாபாரத சீரியல்ஸ் நிறையா இருக்குது. லாஸ்ட் மகாபாரதம் ரொம்ப ஃபேமஸ். அதை வேணால் ஒரு வாட்டி பாருங்கள். நமக்கு கிடைக்காத கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.